அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 17/3/2025. திருதியை திதி இரவு 7:34 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்திரை நட்சத்திரம் மதியம் 2:45 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். மந்த யோகம் மதியம் 2:45 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, மிதுனத்தில் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? காட்டு மூலிகை சேகரிக்க, கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, வாஸ்து பரிகாரம் செய்ய, நவகிரகங்கள் மற்றும் விநாயகரை வழிபட, வாய்க்கால் வரப்பு அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோம், பாதையை மாற்றிக்கொள்வோம் என்று சொல்வதுதான் புத்திசாலித்தனமாகும். ஆமாங்க, ஏதோ தவறி சிலதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதையே தொடராமல் சரி அடுத்தது நம்ம பாதையை மாற்றணும், அடுத்தது நாம் நேர்பாதைக்கு பயணம் செய்யணும்னு எங்கும் எப்பொழுதும் தவறுதலாக நடந்துவிட்டாலும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு நேர்பாதையில் உண்மை பாதையில் அழகாக பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் கம்பீரமாக பேசுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் அதிகமாக செலவாயிண்டே இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. காரணம், முக்கியமான கிரகங்கள் 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இந்த 4 கிரகங்களும் 12ல் இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போய் வர்றது, அந்த மாதிரி சுற்றுலாவுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலான்னு நீங்கள் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். குலதெய்வத்தை வணங்கிக்கிட்டு நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாகவே இருக்குது. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வரமாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. திருவிழாக்களையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
தோல்வி பற்றிய பயங்களை தூர வைக்க பழகினால் மட்டுமே வெற்றியோடு கை குலுக்க முடியும். ஆமாங்க, தோல்விங்கிற பயம் நம்ம மனசில் வரவே கூடாதுங்க. அந்த பயத்தை நாம் தூர எரிஞ்சிடணுங்க. அப்போ தாங்க நம்மளை நோக்கி வெற்றி வர ஆரம்பிக்கும். அதனால தாங்க நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் தொடங்கினாலும் நாம் ஜெயிச்சு காட்டுவோம். நம்மால் தான் இதெல்லாம் முடியும், அடுத்தவங்களால் முடியாததை நம்மால் செய்து காட்ட முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம், சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பண வரவு உண்டுங்க. சிலருக்கு லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் அது மாதிரி வகையில் கூட பெருசாக ஏதாவது ஒரு தொகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அப்போ வாங்கி போட்ட இடம் இப்போ விலை 10 மடங்கு 12 மடங்கு ஏறிடுச்சு அப்படின்னு உங்களுடைய சொத்து மதிப்பும் வந்து விலை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விலை உயர்ந்த நகைகளும் இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைய தினத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாமே உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பணவரவும் உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள், அதே மாதிரி பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டு. எல்லா வகையிலும் இன்றைக்கி பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் நாம் கேள்வி கேட்கவே கூடாது, சிலரிடம் நாம் பேசவே கூடாது, சிலரிடம் நாம் மௌனமாக இருந்து விட வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நட்பு வட்டத்தில் சிலர்கிட்ட கேள்வி கேட்டால் உடனே கோவப்படுவாங்க. சிலர்கிட்ட வந்து நம்ம பதில் சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாங்க. அதனால தாங்க யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யார் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்காங்க, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல, அவரவர்களுக்கு ஏற்றார் போல தன்னுடைய பாதையை சீரமைத்து கொண்டு பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் அதை நினச்சி தான் இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவங்களால இந்த போட்டி உலகத்தில் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைய தினம் விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலுமே கொஞ்சம் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சுப செலவுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 9ஆம் இடத்துல கடந்த ஒரு மாதமாக உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த சூரியன் இப்போது 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பாவுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவு அதெல்லாம் சரியாகி தந்தையாரின் உடல்நிலை சீராகுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்குங்க. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 10வது வீட்டிலேயே உங்கள் ராசிநாதன் புதனும் பலமாக உட்கார்ந்துருக்காரு. நீசபங்கம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால
ஓரளவு பணம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணியிலிருந்து நல்லா இருக்குது. திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஊருக்காக வாழாதே, உனக்காக வாழ பழகிக்கொள். ஊர் பயணம் அப்படிங்கிறது ஒரு ரயில் பயணம் மாதிரி தாங்க. ஊர்க்காரங்கள்லாம் ரயில் பயணத்தில் வர்ற மாதிரி தான். அந்தந்த நிறுத்தம் வந்த உடனே அவங்கவுங்க இறங்கி போயிடுவாங்க. நாம் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் சரியாக புரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழறதை விட நம்ம திருப்திக்கு நாம் வாழ்ந்து காட்டுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்புன்னு புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 9வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. 8வது வீட்டிலேயே சனி பகவான் உட்கார்ந்து அஷ்டமத்து சனி தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏமாந்துடாதீங்க. ஏற்கனவே இறக்கப்பட்டு ஏமாந்து நிறைய இழந்து தவிச்சுட்டு இருக்கீங்க. இனிமேலும் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் காலையிலேயே முன்கோபத்தோடு இருப்பீங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாராவது உன்னை காயப்படுத்தும் பொழுது அதை நீ கண்டு கொள்ளாதே, அதை நினைத்து வருந்தாதே. இவை இரண்டும் தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகும். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா கடுமையாக பேசுவாங்க. நமக்கு ஆத்திரத்தை வரவழைப்பாங்க. நாம் ஏதாவது வன்முறையில் இறங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் எப்பொழுதுமே இடம் கொடுக்க மாட்டீங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், பின்னாடி அவங்க தான் வருந்துவாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலையை அறிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் தொடர்ந்து அக்கறை காட்டணுங்க. முன்னெல்லாம் ஒரு வேலையை எடுத்தால் உடனே செய்து முடிச்சுருவேன். இப்போ எதை எடுத்தாலும் தள்ளி போகுது, தடைபட்டு நிற்குது. என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த கண்டகச்சனி தாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த வேலையை தொடங்குறதா இருந்தாலும் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிடுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பார்த்து கவனமாக கையாளுங்க. வேலையாட்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்திருக்காரு. இருந்தாலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இன்றைக்கி இருக்கும். மற்றவங்களால் முடியாத சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அடுத்தவர் வாழ்க்கையை கெடுத்து எந்த உல்லாச ஊஞ்சலும் ஆடிவிட முடியாது. ஏனென்றால் ஊஞ்சல் முன்னாடியும் செல்லும், பின்னாடியும் வரும், சில நேரங்களில் தூக்கியும் எறிந்துவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நாம் ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா அது திரும்ப வந்து நம்மையே தாக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு மறப்போம் மன்னிப்போங்கிற வகையில் மகான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், வீண் செலவுகள், இதிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து நீங்கள் வாங்கின இடத்துல இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் முன்கோபத்தோடு பேசுனீங்க, இன்னைக்கு வந்து இடம்பொருள் ஏவலறிந்து அதற்கு தகுந்தாற் போல சமயோஜித புத்தியுடன் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூரியன் பார்க்குறார், புதன் பார்க்குறார், சுக்கிரனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த திறமைகள் அதெல்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க உங்களை விட்டு பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் சில முக்கியமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, அமையறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இயற்கை, காலம், பொறுமை இவை 3ம் சிறந்த மருத்துவர்கள். ஆமாங்க, இயற்கை வந்து எப்பொழுதுமே நம்மளை சரியாக வழிநடத்தி கொண்டு செல்லுங்க. பொறுமை இருந்ததுன்னா நாம் எதுலேயுமே ஜெயிச்சு காட்டலாங்க. அதே மாதிரி நமக்கான காலம் கனிந்து வரக்கூடிய நேரம் வரும் வரை காத்திருந்தாலும் நாம் ஜெயிக்கலாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இயற்கையை நேசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. உங்களுக்கு சிலர்லாம் வந்து அப்படியே அறிவுரையை இலவசமாக இன்னைக்கு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேட்டுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு சில இடங்களில் மௌனமாகவும் இன்றைக்கு சில இடங்களில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வரும். சின்னதாக கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. வேலையாட்கள், அதுக்கு அடுத்தது வந்து வாடிக்கையாளர்கள், இவங்கள்ட்ட
அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாவது யாராவது குறை சொன்னாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். அப்படியே போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு போகாமல் சிலதெல்லாம் திட்டமிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் மதியம் 2:45 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். மதியம் 2:45 மணியிலிருந்து சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு கசப்பான வார்த்தையானது விரோதத்தை உண்டாக்கும். ஆமாங்க, வார்த்தைகளெல்லாம் விதைகள். அதை சரியாக பார்த்து விதைக்க வேண்டும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கே என்ன பேசணுங்கிற சூட்சுமத்தை அறிந்து வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. மிக்சி பழுதாயிடுச்சு, கிரைண்டர் பழுதாயிடுச்சு, அதை கொஞ்சம் சரி பண்ணுறது, வண்டி வாகனம் திடீர்னு பழுதாயிடுச்சு, அந்த மாதிரி பராமரிப்பு செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பழசை கொடுத்து புதுசு வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால புகழ் கௌரவம் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகுங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக எதிரிகளும் ஒரு பக்கம் உருவாகிக்கிட்டே இருப்பாங்கங்க. நேராக ஒரு சிலர் உங்களை பாராட்டுவாங்க, மறைமுகமாக ஒரு சிலர் உங்களை தூற்றி பேசுவாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கண்காணிங்க. எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, விசாரிச்சுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக இன்றைக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு உங்களுக்கு லாபம் வருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. மதியத்துக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 2:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனமகிழ்ச்சி என்பது நிகழ்கால பயணத்திற்கும் வருங்கால புகழுக்கும் மிக மிக முக்கியமானதாகிறது. ஆமாங்க, எத்தனையோ கஷ்டம் அடிமனசில் இருக்குங்க. ஆனால் எதையுமே நீங்கள் வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. எனக்கு என்ன குறைச்ச, நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. அந்த உங்களை நீங்களே தேற்றிக்கொண்டு உங்களை நீங்களே மகிழ்ச்சி படுத்திக்கிறீங்க இல்லைங்களா, அதுதாங்க வருங்காலத்திற்கும் உங்களை சிறப்பாக அழைத்து செல்லுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்கள் முன்னிலையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல எப்பொழுதும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நல்ல செய்திகள், சுப செய்திகள் இன்னைக்கு தேடி வருங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. பொருந்த
சொல்லக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. செல்வாக்கு இன்னைக்கு ஒருபடி உயருங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர்னு சில நண்பர்கள் ஆவாங்க. திடீர்னு நல்லா பேசின்னு இருந்தவங்க கொஞ்சம் எதிரி போல் மாறிடுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கு பழைய பாக்கிகளும் வசூலாகும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேர் உங்களுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையுமே நல்ல பேர் இருக்குது. உழைப்பு தாங்க அதிகமாக போயின்னு இருக்குது. ஆனால் ஊதியம் ஒன்றும் உயர மாட்டேங்குது. சம்பளத்தை நம்ம உயர்த்தி கேட்டால் நம்மளை மேலையும் கீழையும் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. 4வது வீட்டிலிருந்து 10வது வீட்டை முக்கியமான கிரகங்கள் பார்க்குறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். முயற்சி எல்லாமே பலிதமாகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைச்சின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இளமையும் காலமும் இருக்கும் பொழுது வாழ்க்கை புரியாது. ஆனால் இளமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முதுமை தட்டு வாழ்க்கை புரியும் பொழுது இளமையும் இருக்காது, காலமும் இருக்காது. அதனால தாங்க காலம் இருக்கும்போதே காற்றிருக்கும் போதே தூற்றிக்கொள்வோம். அதே மாதிரி இளமையாக இருக்கும் பொழுதே சாதிச்சு காட்டுவதற்கான முயற்சிகளை இறங்குவோன்னு எங்கும் எப்பொழுதும் கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. எங்கெங்க எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் எல்லாம் ஒரு எட்ஜில் அப்படியே நின்று போகுது. நூலிழையில் எல்லாம் தடங்கலாகுதே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பது உண்டுங்க. நேரம் கிடைச்சதுன்னா திருநள்ளாறு போய் வந்துருங்க. ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போய் தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது பங்குதாரர்களும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகளுடன் இருந்து வந்த அந்த பணிப்போர் இருக்கு இல்லைங்களா, அது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, என்னால் முடியுமா என்று தயங்குகிறவர் வரலாறு படிக்கிறார். என்னால் முடியும் என்று தைரியமாக களத்தில் குதிப்பவர் வரலாறு படைக்கிறார். நீங்கள் அப்படி தாங்க. மற்றவங்கெல்லாம் முடியாது அப்படின்னு மூட்டை கட்டி போட்ட விஷயத்தை தூக்கி பிரித்து நான் இதை செய்து காட்டுறேன், என்னால் முடியும்,
எப்பொழுதுமே முடியும், மற்றவங்களால் முடியாததெல்லாம் நான் முடிப்பேன் அப்படின்னு தைரியமாக விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்து முடியாததையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய முடிசூடா மன்னர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. சூரியன் உங்கள் ராசியை விட்டு விலகிட்டார். அப்படி இருக்கிறதுனால உஷ்ணத்தால் வந்த உடல்நல குறைவுகள், அடிவயிறு வலி, வாய்ப்புண்ணு, பல்வலி, இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சொன்ன இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையெல்லாம் வட்டியும் முதலுமா தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு, பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நல்லதெல்லாமே நடக்குங்க. விருந்தினர்கள், விருந்தினர்கள் வருகையால் வீடு கொஞ்சம் கலகலப்பாகவும் மாறுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சில சூழ்ச்சிகள் அதெல்லாம் என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதனால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்பு அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணி வரைக்கும் சோர்வு, களைப்பு இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்புபவர்களை விட்டு விடாதீர்கள். ஆமாங்க, நம்மளை வெறுக்கிறாங்களா, அவங்க பின்னாடி ஓடாதீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை யார் விரும்புகிறாங்களோ, உங்கள் மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ, உண்மையான அன்பு பாசத்தோடு இருக்காங்களோ அவங்கள விட்டுறாதீங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையானவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:45 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. முன்ன பின்ன அறியாதவங்க திடீர்னு ரொம்ப பாசமாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. அதே மாதிரி யாருக்காகவும் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போட்டுற வேண்டாங்க. நமக்கே வம்புன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் கூட ஒரு சிலர் வம்புக்கெல்லாம் இழுப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நாடி பிடிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி சிலர் குறை சொல்லுவாங்க, சிலர் உங்களை பாராட்டுவாங்க. சொல்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு தன்னுடைய வேலையில் கவனத்தை திருப்புறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. டிரைவிங்கில் இருக்கும் பொழுது மொபைல் ஃபோன் பயன்படுத்த வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.